புதுவையில் மாயமான கட்டிட பெண் தொழிலாளியின் உடல் அழுகிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கொலையாளியான கொத்தனார் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஊசுட்டேரி வாழப்பட்டபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த வாரம் அரும்பார்த்தபுரம் வெண்ணிலாசாமி நகர் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 12ஆம் தேதி கட்டிட வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாததால் அமுதாவை காணவில்லை என மூத்த மகன் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அமுதாவுடன் பணிபுரிந்த புதுச்சேரி தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் கொத்தனார் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. இதன் காரணமாக அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி பரந்தாமன் புதுச்சேரி எல்லை பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை அருகே உள்ள முந்திரி தோப்பிற்குள் அமுதாவை வரவழைத்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த அமுதாவிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பரந்தாமன் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து முந்திரி தோப்பிற்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை முந்திரி தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசார் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இக்கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 99.79 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாகே ஏனாமில் அனைத்து பள்ளிகளும் 100% தேர்ச்சி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநிலத்தில் புதுவை, காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் உள்ள அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் கல்வி வாரியம், இடைநிலை கல்வி வாரியம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதங்களில் நடந்து முடிந்தது. புதுவையில் 83 அரசு பள்ளிகளை சேர்ந்த 3865 மாணவர்களும், காரைக்காலில் 25 அரசு பள்ளிகளை சேர்ந்த 1145 மாணவர்களும், மாகேவில் 6 பள்ளிகளை சேர்ந்த 333 மாணவர்களும், ஏனாமில் 8 பள்ளிகளை சேர்ந்த 251 மாணவர்களும் தேர்வெழுதினர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நேற்று வெளியிட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 122 அரசு பள்ளிகளை சேர்ந்த 5594 மாணவ மாணவிகள் தேர்வெழுதிய நிலையில் 5582 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவையில் 3858 பேரும், காரைக்காலில் 1140 பேரும், மாகேவில் 333 பேரும், ஏனாமில் 251 பேரும் தேர்ச்சி பெற்றனர். கடந்த 2024-25ஆம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் 81.25 விழுக்காடாகும். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தற்போது மொத்த தேர்ச்சி சதவிகிதம் 18.54% அதிகரித்துள்ளது. மொத்தம் 115 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. இதில் மாகே, ஏனாமில் அனைத்து பள்ளிகளும் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை பகுதியை பொறுத்தவரை மொத்தமுள்ள 83 அரசு பள்ளிகளில் 79 பள்ளிகள் 100 விழுக்காடு பெற்றுள்ளன. இத்தகவலை புதுவை அரசின் பள்ளி கல்வித்துறை இயக்கம் தெரிவித்துள்ளது. காலப்பட்டு மத்திய சிறையில் வாழைத்தோட்டம் குளியல் அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 செல்போன் மற்றும் சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 தண்டனை கைதிகள் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை காலப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள கைதிகளின் அறைகளில் அவ்வப்போது சிறைத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி செல்போன், கஞ்சா உள்ளிட்டவற்றை கைப்பற்றி வருகின்றனர். இந்நிலையில் சிறைத்துறை உதவி சூப்பரண்டுகள் அமிர்தன், யுவராஜ், சிவனேசன் தலைமையிலான வார்டன்கள் சிறைத்துறை வளாகம் மற்றும் கைதிகளின் அறைகளில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது தண்டனை கைதிகள் வளாகத்தின் பின்புறம் உள்ள வாழை தோட்டத்தில் நிலத்துக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 செல்போன்கள், கையால் செய்யப்பட்ட ஒரு சார்ஜர் ஆகியவற்றை கைப்பற்றினர். விசாரணையில் மறைத்து வைத்தது தண்டனை கைதிகளான முத்துக்குமார், ராஜு என தெரிய வந்தது. முத்துக்குமார் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர். ராஜு போக்சோ வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர்.
அதேபோல் விசாரணை கைதிகளின் குளியலறை பின்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு செல்போனையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதுகுறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் 2 தண்டனை கைதிகளின் மீதும் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் திமுக கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் வீடுகளில் கருப்பு கொடி மசோதா நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மத்திய பாரதிய ஜனதா அரசு தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து வஞ்சிக்க திட்டமிட்டுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தமிழகத்தில் இன்று கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடத்தவும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதை பின்பற்றி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதையொட்டி இன்று லப்பூர் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகம் முன்பு திமுக மாநில அமைப்பாளர் சிவா கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏற்றினார். தொடர்ந்து மசோதா நகலை எரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, திமுக வேட்பாளர்கள் கோபால் மற்றும் நிர்வாகிகளும் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். இதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகங்கள், கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்களின் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சித்திரை மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இந்த சித்திரை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு பாராயணம் பாடி அரோகரா கோஷத்துடன் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவன் மற்றும் நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி 100% தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முன்னணி கல்வி நிலையமாக உயர்வு பெற்றுள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி குறிப்பிடத்தக்க சாதனை படைத்துள்ளது. பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் தொலைநோக்கு பார்வையுடன் பள்ளியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் திறமையான கல்வி தலைவராவார். அவரின் சிறப்பான ஆளுமையும் வழிகாட்டுதலுமே இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர் மாஸ்டர் தினேஷ் 492 மதிப்பெண்களும், மாஸ்டர் யுகேஷ் 477 மதிப்பெண்களும், மாஸ்டர் அக்ஷய் 486 மதிப்பெண்களும் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்தனர். 30 மாணவர்கள் தமிழ், சமூக அறிவியல், பிரெஞ்சு மற்றும் பிஏடி பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர். 50 மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பள்ளி முதல்வர் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து மாணவர்களின் இந்த வெற்றி பயணம் அவர்களின் தொடர் முயற்சி, இரவு பகல் பாராத அயராத உழைப்பு, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஊக்கம் ஆகியவை மூலமே சாத்தியமானது என்று மனதார வாழ்த்தி பாராட்டி அனைத்து ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் வழிகாட்டுதலுமே பள்ளியின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்றும் புகழாரம் சூட்டினார். பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் புதியதொரு அத்தியாயமாக 11ஆம் வகுப்புகள் இன்று இனிதே ஆரம்பமாகியுள்ளன. இந்திய அளவில் சிறந்த பயிற்சி நிறுவனமான பிரிப் எஜுகேஷன்ஸ் பெட்டிட் பியானியர் அகாடமி உடன் இணைந்து பிரிட்ஜ் கோர்ஸ் வகுப்புகளை துவக்கியுள்ளன. இந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப அவர்களை செம்மைப்படுத்தி வளர்த்தெடுக்கும் சிறந்த வழிகாட்டிகளாக செயல்படுவர். இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவரையும் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்கான நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற சரித்திரம் படைக்க அவர்களை இணையில்லா படைப்பாளர்களாக உருவாக்குவர் என பள்ளி முதல்வர் உறுதியளித்தார். மாணவர்களை தேர்ந்தெடுத்த பாடத்துறைகள் அவர்களின் கனவுகளை பிரதிபலித்து சிறந்த அர்ப்பணிப்பும் நேர்மையும் கொண்ட சாதனை மிக்க மாணவர்களாக உருவாக்க மனதார வாழ்த்துவதாக கூறினார். எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பல சாதனைகள் புரிந்து கல்வித்துறையில் உயர்ந்த இடத்தை பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி பெறும் என்று நம்பிக்கையோடு கூறினார். சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லித்தோப்பில் திமுக சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது.
கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் வழங்கிய ஆலோசனைப்படி நடத்தப்பட்டது. லெனின் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் திரண்டு ஒற்றுமையுடன் எதிர்ப்பு தெரிவித்தனர். மத்திய அரசின் சட்ட மசோதா பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறிய நிர்வாகிகள் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் போராடுவோம் என உறுதியளித்தனர். பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் சமூக செயல்பாட்டாளர் ஹாப்பிராஜ் நினைவேந்தல் படத்திறப்பு மற்றும் அம்பேத்கர் நம் தலைவர் திராவிட பெரியார் யாருக்கு எதிரி என்ற நூல் அறிமுக கருத்தரங்கம் நடைபெற்றது. சமூக செயற்பாட்டாளர் ஹாப்பிராஜ் நினைவேந்தல் படத்திறப்பு மற்றும் அம்பேத்கர் நம் தலைவர் திராவிட பெரியார் யாருக்கு எதிரி என்ற நூல் அறிமுக கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவில் அக்ஸலியா மேரி தலைமை தாங்க ஆனந்தி வரவேற்புரையாற்ற, தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சுனிதா ஹாப்பிராஜ் முன்னிலை வகிக்க பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த சிற்பி ராஜன் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து சென்னை திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த உமாபதி படத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சேர்ந்த சுந்தரவள்ளி கருத்துரை வழங்கினார். தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சமூக ஜனநாயக இயக்க மற்றும் அரசியல் கட்சி தோழர்கள் நூலை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த தீனா சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரியிலிருந்து வட மாநிலங்களுக்கு 500 கிலோ போதைப் பொருள் கடத்த முயன்ற கடலூர் ஆசாமிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுவையிலிருந்து கடந்த 2003ஆம் ஆண்டு வட மாநிலங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகள் புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பார்சல் நிறுவனத்தில் சோதனை நடத்தினர். அதில் போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான எபெட்ரின் என்ற போதைப் பொருள் 500 கிலோ பார்சல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போதைப் பொருட்களின் தற்போதைய மதிப்பு 500 கோடி ஆகும். வாங்க வந்து புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஈசர் பர்மா விற்பனை நிறுவனத்தை நடத்தி வந்த கடலூர் கடற்கரை சாலை ரங்கநாத நகரை சேர்ந்த ராமதாஸ் என்பவரை கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்தனர். பின் போதைப் பொருளை கிடங்கில் வைத்து நீதிமன்ற அனுமதி பெற்று அளிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட ராமதாஸ் மீது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் புதுச்சேரி நீதிமன்றத்தின் வழக்கு தொடுத்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பிரவீன்குமார் ஆஜரானார். கடந்த 23 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கிற்கு நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த கூடுதல் மாவட்ட நீதிபதி கோதண்டராஜ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராமதாசுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு துணை சேர்மன் தனலட்சுமி பாசிங்கம் பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாசிங்கம், துணை இயக்குநர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாசிங்கம் வரவேற்புரை வழங்க SRM பல்கலைக்கழகத்தின் கார்ப்பரேட்டர் ரிலாக்ஷன் அண்ட் கேரியர் சர்வீஸ் சிறப்புரையாற்றி சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். சீனியர் ரீஜினல் தலைவர் தினேஷ் வாசுதேவன், ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குநர் நவீன் தியாகு, முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவரான திண்டிவனம் ஓலக்கூர் சுமூக சுகாதார மையத்தின் குமார், முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவியான தியா, தோல் மருத்துவமனை தோல் மருத்துவர் பானுப்பிரியா ஆகியோர், உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு நன்றி கூறினார். சகோதரன் சமூக நல மேம்பாட்டு திருநங்கைகள் கூட்டமைப்பு நிறுவனம் அக்னி சிறகுகள் சார்பில் திருநங்கைகள் தின விழா கடற்கரை சாலையில் நடைபெற்றது. சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் தின விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நேற்று மாலை நடைபெற்றது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலர் ரமேஷ், சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, வரதட்சணை தடை ஆலோசனை குழு தலைவர் வித்யா ராம்குமார், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிர்வாக இயக்குநர் ஆஷா, சுரேஷ் பாபு, அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமீளா, தமிழ்வாணன், நடனம் மற்றும் தத்துவத்தில் PhD முடித்த மேரி ஸ்டெல்லா, திருநங்கையிடையே ஊழியம் செய்யும் ஸ்டெல்லா ரிச்சர்ட், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மாநில துணை செயலாளர் திருநங்கை தலைவி ஷீதல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உடல் தானம் செய்தனர். 8 திருநங்கைகளுக்கு பல துறை மற்றும் படிப்பு ரீதியாக விருதுகள் வழங்கப்பட்டது.
பின்னர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நாட்டியம், அழகி போட்டிகள், பறையாட்டம், பரதநாட்டியம் நடைபெற்றது. பூரணாங்குப்பம் கிராமம் பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் 19ஆம் ஆண்டு லட்சதீப விழா மற்றும் 1ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. சித்திரை மாத பிறப்பை முன்னிட்டு 19ஆம் ஆண்டு லட்சதீப உற்சவம், 1ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகோற்சவம் இரவு நடைபெற்றது. அதில் அலங்கரிக்கப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி சீதா தேவிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. லக்ஷ்மணர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தொடர்ந்து பக்தர்கள் திருக்கல்யாண வைபோகத்திற்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். மாற்று காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கோவில் முன்பு லட்ச தீபம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்றப்பட்டது. ஏராளமான பெண்கள் பக்தியோடு தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முடிவில் 1000 பேருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி கலிய பெருமாள் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி, கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். பாதானூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ சீதாராமன் லட்சுமண ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் லட்சதீப விழா சிறப்பாக நடைபெற்றது. மண்டல பூஜை விழா நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இவ்வாலயத்தில் லட்சதீப விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை சீதாராம லட்சுமண சுவாமிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கும் பால், தயிர், மஞ்சனம், சந்தீர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபார்த்தனைகளும் காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து லட்ச தீபங்களை ஏற்றி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழுவினர் மீனாட்சி சுந்தரம், தேவராஜ், திருநாவுக்கரசு, பாலகிருஷ்ணன், குமரவேல், சந்திரமௌலி உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.